அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியா விலாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி மலேசியா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மலேசியாவில் நெக்ஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக மலாக்கா தான் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. மலாக்காவில் ஃபஸ்ட்டு நாங்கள் புலாவ் பசார் தான் போயிருந்தோம், அதாவது ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம். அந்த வீடியோவுமே நான் போன வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த தீவுக்கு நாங்கள் கப்பலில் போனது எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. காலையில் அந்த ஐலாண்டுக்கு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு மலாக்கா சிட்டிக்கு தான் வந்திருந்தோம். மலாக்காவில் உள்ள லிட்டில் இந்தியாவுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ நாங்கள் லிட்டில் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் பாருங்கள். இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லிட்டில் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், பேருக்கு ஏற்றப்பில் அந்த கடையோட நேம் போடலாம் பாருங்கள். எல்லாமே தமிழ் பேராக தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா மலேசியாவில் நம்மளுக்கு நேம் போர்டுமே தமிழ்லேயே வச்சுருந்தாங்க அந்த கடைகளுக்கெல்லாம். அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்கள் மலாக்கா சிட்டியில் ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம்னா இந்த மியூசியம் சமுத்திராவுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே ஒரு கப்பல் இருக்குது பாருங்கள். இது வந்து போர்ச்சுகீசியர் காலத்தில் அவங்க இந்த கப்பலை விட்டுட்டு போனதான் அவங்க ஞாபகத்தமாக இருக்கட்டும்னு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே எழுதியிருக்குது பாருங்கள். இது வந்து சரியான பெரிய கப்பல். இதை ஃபுல்லாகவே என்னால் வீடியோ எடுக்க முடியலை, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. மலாக்கா சிட்டியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா பரமேஸ்வரா மன்னர் தானா. அவர் தமிழர் இல்லை. சில பேர் சிங்கப்பூர்னு சொல்கிறாங்க, சில பேர் இந்தோனேசியான்னு சொல்கிறாங்க. ஆனால் பூர்வீகம் தமிழாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரியாக நம்மளுக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு நம்ம போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள், கடைகள் எல்லாமே இருக்குது. இது இங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனா. இங்கே மலாக்காவில் நம்ம எல்லாமே நடந்து போயே பார்க்கலாம். எல்லா டூரிஸ்ட் இடமுமே பக்கத்தில் தான் இருக்கும், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் ரிவர் குரூஸுக்குமே நம்ம டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் காலையில் தான் புலாவ் பசாருக்குமே கப்பலில் போயிருந்தனால நாங்கள் இந்த ரிவர் குரூஸில் போகலை. இந்த ரிவரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த ரிவரில் தான் அந்த குரூஸுமே போகும். அந்த படகு தான். அந்த படகுல நம்மளை அரை மணி நேரம் சுற்றி காட்டுவாங்களாம். அப்படியே அந்த மலாக்கா சிட்டியை ஃபுல்லாக அப்படியே சுற்றி காட்டுவாங்களாம். ரெண்டு சைடுமே உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த படகுல பார்க்கவே சூப்பராக இருக்கும். நைட் வியூ ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியா, சீனா, சிங்கப்பூர் சைட்லேருந்து வர்றவங்க இந்த கடல் வழியாக தான் வருவாங்களாம். இந்த கடல் வழியாக தான் மலேசியாவில் வியாபாரம் செஞ்சாங்களாம். அதனாலே இந்த மலாக்கா சிட்டியை இந்த அரசர் உருவாக்குனாராம். உருவாக்கி இங்கேயுமே நிறைய ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களுமே இந்த கடல் வழியாக இந்த மலாக்காவை ஆட்சி செஞ்சதாக சொல்கிறாங்க. போர்ச்சுகீசியர் ஃபஸ்ட்டாக வந்த கப்பலுமே நம்ம முன்னாடி காமிச்சிருந்தோம் பாருங்கள். அந்த கப்பல் தான். அந்த கப்பலை ஞாபகார்த்தமாக இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து நாட்டை கைப்பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கமுமே ஆட்சி செஞ்சாங்களாம். பிரிட்டிஷ்காரவங்க போர்ச்சுகீசியர்களோட போர் செய்யும்போது உள்ள அந்த பீரங்கி எல்லாமே அழிக்காமே வச்சுருக்காங்க. பின்னாடி வர்றவங்க நம்ம பார்க்குறதுக்காக அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் சிட்டின்னே சொல்லலாம். அடுத்து இதுதான் இந்த மலாக்கா சிட்டியோட மெயின் பார்ட்னே சொல்லலாம், சர்ச்சு தான். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் உள்ள ரிக்ஷா வண்டி தான். அதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரிக்ஷாவில் வச்சு அந்த சிட்டியை கொஞ்சம் சுற்றி காட்டுறாங்க. அதுக்குமே சார்ஜ் வாங்குறாங்க. இந்த ரிக்ஷாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயுமே நின்று என் கிட்ஸில் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த இடம் தான் ஜோங்கர் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. அதாவது இது சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டாம். இந்த மலாக்கா சிட்டி எல்லாமே வெள்ளி சனி ஞாயிறில் தான் நல்லா க்ரௌடாக இருக்குமா. நாங்கள் போனது புதன்கிழமை தான், அதனால் அவ்வளோவா க்ரௌட் இல்லை. அதுவும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா இருக்குது பாருங்கள், அது நைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குமா. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துட்டு நாங்களுமே வந்துட்டோம். இந்த இடத்துலையுமே ரிவர் குரூஸ்க்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. நடந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட்டுமே எடுத்தாச்சு.
அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போயிருந்தோம்னா இது வந்து மலாக்கா சிட்டியை அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுமா. இது வந்து ஒரு ஃபுல் டவர் தான், கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மேலே அந்த டவர்லேருந்து பார்க்கும்போது இந்த மலாக்கா சிட்டியே சூப்பராக தெரியும்னு சொல்கிறாங்க. ஃபுல் வியூமே தெரியுமா. நாங்கள் போன டைம் என்னமோ தெரியல, அது ஓப்பனில் இல்லை, அதனால கீழே நின்றே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. இந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடல் தான் இருக்குமா. இந்த மலாக்கா சிட்டி ஃபுல்லாமே சுற்றி கடல் தான் இருக்கும். அதையுமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து நாங்கள் வந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ச்சுகீசியர்களும் பிரிட்டிஷும் போர் செஞ்ச இடம்னு சொல்கிறாங்க. இது வந்து புது பில்டிங்காக இப்போ கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த பழைய பில்டிங் இருக்குதுல்ல, அதில் அப்படியே உள்ளே போனோம்னா அப்படியே மேலே மலை மாதிரி வரும். அந்த புக்கின் மெலாக்கான்னு எழுதியிருக்காங்க பாருங்கள், அந்த இடம் தான். அதுக்கு மேலே போனோம்னா பீரங்கி எல்லாமே இருக்குமா. அங்கேருந்து தான் போர்ச்சுகீசியர்கள் வந்து பிரிட்டிஷோட போர் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுமே லஞ்ச் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு லஞ்சுமே சாப்பிட்டாச்சு. அடுத்து நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா அது ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பாருங்கள். இது வந்து மலாக்காவில் உள்ள ஸ்கூல். இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போதே ஒரு ஃப்ரூட் ஷாப்புமே இருந்துச்சு. அங்கே ரம்புத்தான், டுரியன், அதே மாதிரி லிச்சி, மங்குஸ்தான் எல்லா பழங்களுமே இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடையுமே இருந்துச்சு, அங்கேயுமே ஜூஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இது வந்து ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ், குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த மேங்கோ ஜூஸ்க்குள்ளே அந்த மேங்கோ பல்ப் எல்லாம் போட்டிருந்தாங்க, நம்மளுக்கு குடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 5 வெள்ளி தான். அடுத்து நாங்கள் போன இடம் இந்த ஃப்ளோட்டிங் மாஸ்க் தான். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பள்ளியாசல் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு. பக்கத்தில் போய் பார்க்கும்போதுமே நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம லேடிஸ் எல்லாம் போகும்போது ஃபர்தா போட்டு தான் போகணும், அதாவது புர்கான்னு சொல்லுவோம்ல, அதுதான். வேற்று மதத்தவர்கள் வந்தாலுமே இங்கே நம்ம வந்து ஃபர்தா போட்டு போகலாம். அதுக்குமே வெளியிலேயே ஃபர்தா கொடுத்து சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. 5 வெள்ளி தான் வாங்குறாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ஃபர்தாவை நம்ம கழட்டி கொடுத்துடணும். பாருங்கள், இந்த பள்ளியாசல் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அரண்மனை மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அங்கேயுமே நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த பள்ளியாசல் வந்து கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதாவது அந்த கடலோட கரைக்கு மேலேயே இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ளோட்டிங் மாஸ்க்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த பள்ளியாசலுக்கு பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி வரண்டா மாதிரி விட்டுருக்காங்க. அங்கே நின்றுமே நம்ம அந்த கடலை பார்க்கலாம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பள்ளியாசலோட அந்த வரண்டா தூணை பாருங்கள், அந்த கடலுக்குள்ளே தான் இருக்குது. அதுவுமே எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். மசாஜ் சேருமே இருந்துச்சு, அதுலேயுமே என் பொண்ணு உட்காந்து கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தா. அதையுமே கொஞ்சம் நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் எந்த பிளேஸ் வந்திருந்தோம்னா இங்கே தான். இது வந்து அந்த நீர்மூழ்கி கப்பல், அதே மாதிரி அந்த கடலுக்கு மேலே பறக்கும் பாருங்கள், அந்த ஃப்ளைட் எல்லாமே இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான், நாங்கள் ரிட்டர்னுமே கிளம்பியாச்சு. நல்ல வேளை நாங்கள் மலாக்கா சுற்றி பார்க்கும்போது மழைலாம் இல்லை. ஆனால் நாங்கள் காரில் போகும்போது பாருங்கள் மழை நல்லா சூப்பராகவே பெய்யுது. இந்த மலேசியாவில் வந்து டக் டக்குன்னு மழை பெய்யும். ஒரு நாளைக்கு எப்படியும் 2-3 டைம் ஆச்சு மழை பெஞ்சிரும். அப்படி உள்ள நாடு பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த நாடுமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த மலாக்கா சிட்டியை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மலாக்கா சிட்டி. கண்டிப்பாக மலேசியா வந்தால் நீங்களும் ஒன்ஸ் இந்த மலாக்காவுக்கு வந்து பாருங்கள். ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.